ஹாய் கைஸ், குட் மார்னிங் பிக் பாஸ். ஸோ பிக் பாஸை பற்றி நம்ம நைட்லேருந்து இப்போ வரைக்கும் ப்ரோமோ 1 வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாமா? ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, நம்ம எப்படாவா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம ப்ரோமோலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ப்ரோமோலேருந்து ஆரம்பிக்கணும்னா அது உங்களுக்கு புரியாது இல்லைங்களா? நம்ம ஏன்னா ப்ரோமோ வந்து இப்போ வந்தது தான். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, முத்துவை வந்து அளவச்சிட்டாங்க. சரிங்களா? 65 நாள் வந்து முத்து வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே கண் கலங்காத, அதாவது சாச்சனா எவிக்ஷன் ஆனதுக்கு கண் கலங்கின அந்த கண்ணு நேற்று அழுதுருக்கு. ஸோ யார் அழுக வச்சா அப்படின்னு பார்த்தா நம்ம பால் பாயாசம், அதாவது ரவா லட்டு தர்ஷிகா. சரிங்களா? தர்ஷிகா வந்து அளவச்சிட்டாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, முத்து வந்து நேற்று ஒரு ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, பெடலை வந்து காலில் அழுத்திட்டு அப்புறம் அப்படியே சுத்த விட்டுட்ருப்பாரு. ஸோ அப்போ பிக் பாஸ் வந்து தண்ணியெலாம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு வான் கொடுத்துருப்பாரு முத்துக்கு வந்து. அப்போ எல்லாருமே சேர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜாக்லின் வந்து அந்த ரூல் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு இந்த ரூலை வந்து 2-3 தடவை படிக்க சொல்லுவார் பிக் பாஸ் ஜாக்லினை. அப்போ வந்து பெடலை ஏதோ ஒரு ரூல்ஸ் வரும், அதாவது பெடலை அழுத்தும் போது இதுதான் வந்து கேஸ்க்கு இதுக்கு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க வந்து பெடலை அழுத்தலை அப்படின்னு வரும் பிக் பாஸ். இப்போ முத்து வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அப்போ எல்லாருமே முத்துக்கு எதிராக தான் பேசுவாங்க. நீங்கள் நல்லா அந்த இது கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். தர்ஷிகா, அதுக்கப்புறம் அருண், எல்லாருமே முத்துவை அடிக்கிற இதுலேயே தான் பேசினாங்க. ஸோ ஜாக்லின், அப்புறம் வந்து இன்னும் 2-3 தீபக், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் முத்துக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அவர் வந்து ஃபீல் பண்ணி தான் சாரி கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து தர்ஷிகாவோ அருணோ நம்ப மாட்டாங்க. உடனே அருண் வந்து இங்கே புறணி பேசுகிறாரு. இந்த டபக்கு டப்பா அருண் என்ன சொல்கிறாரு, இதே அந்த இடத்துல நம்மன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும், உடனே ராணவனா பெரிய சண்டையே நடந்திருக்கும். சார் அருண் சார், உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் கோலைங்கிறீங்க, பெக்கருங்கிறீங்க, ஸ்லேவருங்கிறீங்க, இல்லாத வார்த்தையெல்லாம் போட்டு பேசுகிறீங்க. முத்துவை இதுதான் பேசக்கூடாதுன்னு இல்லை, அந்த மாதிரி தகாத வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் முத்துவை பேசுகிறீங்க. அவனுக்கு வாய் மட்டும்தான் இருக்குது, எத்தனை தடவை இதே சொல்லுவீங்க? பிளா 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 பிளா, இதே தான் வாய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? நீங்கள் வந்து ஒரு நாடகத்துலேயோ ஒரு படத்துலேயோ நடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்க, ஓகே தான், சரிங்களா? ஆனால் அவ்வளோ ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற அளவு ஹீரோ இல்லையே. அவருக்கு என்ன திறமை இருக்கோ அதில் தானே அவர் வர முடியும் முத்து. ஸோ முத்துக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் இது இருக்குது. என்ன அப்படின்னா, லேபராக இருக்கும்போது லேபராக இது பண்ணுறாரு. முத்து மேனேஜராக இருக்கும்போது மேனேஜருக்கான என்ன ரூலோ அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் என்ன பேசி 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 பண்ணுறனால மற்றவங்களுக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? ஸோ இத்தனை கேமரா முன்னாடி இவன் வந்து வாய் பேசிக்கிட்டு இருக்கிறான், இதே வெளியில் வந்து பேசினா தலைமையில் அடித்து உட்கார வச்சுருவாங்க அப்படிங்கிறாரு இந்த அருண். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். வாயை வச்சு பொழைச்சவங்க தான் இந்த காலத்தில் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சரியா? இந்த ஆள் இவன் ஒரு லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இந்த டபக்கு டப்பா அருண். சரி, ஓகே டன். சரி, நம்ம கண்டென்ட்டை விட்டு வெளியே போயாச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. தர்ஷிகாவுக்கு வந்து இது உடன்பாடு இல்லை, நான் முத்து பெடல் பண்ணால் நான் வந்து சாப்பிட மாட்டேன், நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடாம போ, பட்னியாக கடை. அதுதான் ஜாக்லின் சொன்னாங்க, அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டுருவாங்க. என்ன ஒரு கெட்ட எண்ணம் பாருங்க. அவன் வந்து ஃபீல் பண்ணி சாரி கேட்குறாரு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். மறுபடியும் அதை வச்சு இவர் பெடல் பண்ணால் நான் சாப்பிட மாட்டேன்னா அது என்ன அர்த்தம்? இப்போ பனிஷ்மெண்ட் என்ன நீங்கள் சிவியராக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதை தான் முத்து வந்து பெடல் பண்ணிக்கிட்டே பவித்ராட்ட சொல்லுவார். நான் இப்போ தான் நிறையா பேரோட முகங்களை பார்த்தேன், தர்ஷிகா பண்ணது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஒருத்தவங்க தப்பாக உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இல்லை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் தண்டனை தான் கொடுப்பேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? ஸோ தர்ஷிகா பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஒரு கேவலமான இதாக இருக்குது, சரியா? அந்த தர்ஷிகா, அருண்,
சரிங்களா. விஷால், இந்த 3 பேர் சேர்ந்து தான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க முத்துவை பற்றி. சரியா? சரி, ஓகே. ப்ரோமோ 1ல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜாக்லின், மஞ்சுரி எல்லாருமே சேர்ந்து நைட்டு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க கைஸ். ரொம்ப ஹெவியான ரூல்ஸாக போட்டிருக்கிறாங்க. சரிங்களா. அப்போ வந்து அன்ஷிதா வந்து மலையில் கூட பிடிச்சி நின்றுட்டுருக்குறாங்க. உள்ளே போங்க, போய் வேலையை பாருங்கன்னு சொன்னாங்களா, இல்லை மலையில் நனையாதீங்க உள்ளே போய் உட்காருங்கன்னு அதுக்காக சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு வந்து அன்ஷிதா நான் பண்ணலை, நான் போகலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சௌந்தர்யா அங்கேருந்து இறங்கி வந்து கொடையை பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க. உடனே ராணுவ வந்து கிளம்பி வந்துட்டார். சரிங்களா. இவர் எப்போ பார்த்தாலும் இந்த ராணுவ வந்து செய்யாத விஷயத்துக்கு தான் ஓங்கி குரலை ஒசத்திக்கிட்டு வருவார். அப்புறம் தெரிஞ்ச பிறகு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பார். இதே தான் இவரோட பொழப்பாக இருக்குது, இந்த ராணுவோட பொழப்பு. சரியா. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்து தண்ணி வராது, ரெஸ்ட் ரூம் போக முடியாது, சாப்பாடு செய்ய முடியாதுன்னு எல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு தானே பாதிப்பு, அதையே நீங்கள் உணர மாட்டேங்கிறீங்க ராணுவ அவர்களே. கேவலமாக இருக்குது ராணுவ பண்ணுறது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசினா தெரியாது, பார்க்காம பேசி உளறிட வேண்டியது. ஸோ முத்துக்கு வந்து சேர்ந்து எல்லாருமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சமைக்கிற முடிகிற வரைக்கும் அந்த பெடலை அழுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனால் இதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே கேமே புரிஞ்சிருக்குது. ஸோ இந்த கேமை வந்து நம்ம இனிமேல் இப்படி கொண்டு போகலான்னு சொல்லி இனிமேல் தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸும் அதுக்கு தகுந்த மாதிரி சில டஃப்பான இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அடித்து விளையாடுங்க, இறங்கி விளையாடுங்க, டாஸ்க்காக இறங்கி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸும் இப்போ சில பல ரூல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாருமே விளையாண்டுட்டுருக்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த கண்டஸ்டண்ட்டை பொறுத்தளவு ஒரு டாஸ்க்காக விளையாண்டா தெரியாது, டாஸ்க்காக விளையாடவே மாட்டேங்கிறாங்க. சரிங்களா. எல்லாத்தையும் பேசிடுறாங்க. பேசி முடித்த பிறகு எல்லோரும் போய் கடைசி நேரத்தில் சாரி கேட்டுடுறாங்க. அதான் இந்த சீசன் 8ஓட கண்டஸ்டண்ட்டோட வேலையாக இருக்குது. ஓகே கைஸ், பார்க்கலாம். இனி ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 எல்லாமே வரப்போகுது. நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா. ஆனால் என்ன பொறுத்த